அரசரை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர்வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனவளம் மன அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை நம்மால் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல்நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu இணையதளத்திற்கு செல்வோம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை வழங்குவதற்காக நம்முடைய மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அருள்நிதி பேராசிரியர் மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களின் சிந்தனையின் தலைப்பு இல்லறத்தில் மலர்ச்சி என்ற தலைப்பில் சிந்தனை அளிக்க உள்ளார்கள். அனைவரும் கேட்க அமர்வோம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. இன்று நமக்கு சிறப்பானதொரு துரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம இல்லறத்தில் மலர்ச்சி அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். இல்லறத்துக்கு குடும்பம், மனையறம் அப்படிங்கிற வேற பேர்லாம் இருக்கு. இப்ப கணவன் இல்லறம்னு சொல்லும் போது கணவன் மனைவி 2 பேர் எப்படி அந்த திருமணம் அந்த பந்தத்துல இணையறாங்க அப்படின்னு பார்த்தா, எங்க இருந்தோ ஒரு ஆண் வராங்க, எங்க இருந்தோ ஒரு ஆணும் எங்கிருந்தோ ஒரு பெண்ணும் எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாம திருமணம்ங்கிற அந்த வைபவத்துல இணைஞ்சு கணவன் மனைவியா இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த இல்லறம் எப்படி இனிமையா இருக்கும், எப்ப மலர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தா, கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து அறம் செய்யும் போதுதான் அந்த இல்லறம் மலர்ச்சி தானாக மலரும். மகரிஷி மனித வாழ்க்கைய வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில 4 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா, இளமை நோன்பு அது பிரம்மச்சரியம், இல்லறம் அப்படின்னு சொல்லும் போது கிரகஸ்தம், அகத்தவம் அது வனப்பிரஸ்தம், தொண்டு, சந்நியாசம். இப்படி 4 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. இதுல இல்லறத்துல இருக்கிறவங்க தான் மற்ற 3 நிலைகள்ல இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும். அதனாலேயே இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. திருமணத்துல பாணி கிரகணம்னு ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அதாவது அதுல கணவன் மனைவியோட கையை பிடிச்சு நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது பெண்ணின் பெருமைகளை பத்தி, வரக்கூடிய சந்ததிகளை பத்தி, அப்புறம் வாழ்நாள் முழுதும் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி, அப்புறம் என்னோட எல்லா இதுலயும் நீ பங்களிப்பு இருக்கணும், பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அதுல மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப இது நம்ம மகரிஷி நம்ம அந்த தத்துவத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இப்ப கணவன் மனைவி அந்த உறவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 2 பேரும் இணையும் போது 2 பேருக்குள்ளயுமே என்னன்னா, பிறந்ததுல இருந்தே நம்ம பார்த்தோம்னா நிறைய பதிவுகள்லாம் அதாவது நிறைய பாவம் புண்ணியம், அப்படி அதுக்கப்புறம் பெற்றோர் செய்த பதிவு, அவங்க மூலமா வந்த பதிவுகள், இப்படி 2 பேருக்குமே நிறைய பதிவுகள்லாம் இருக்கும். கருமையத்துல பதிவாகி இருக்கும். அப்ப அதுல நம்ம பார்த்தோம்னா, சில பதிவுகள்லாம் அப்பப்பவே கழிக்க வேண்டியிருக்கும். ஆனா சில பதிவுகள் அதுல புதுப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரியும் இருக்கும். புதுசா புதுப்பிக்கிற மாதிரி அந்த பதிவுகள் இருக்கும். அப்ப அதுலயே பார்த்தோம்னா, இறைநிலைய அடையணும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த பதிவுகள்ல இருக்கும். ஆனா புலன் மயக்கத்துலதான் இந்த பதிவுகள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளடக்கமா இருக்கிறதால தெரியாது.
அதனாலதான் இந்த பதிவுகள் எல்லாத்தையும் நல்ல முறையில முடிக்கிறதுக்காக தான் இறைநிலை என்ன செய்யுது, தக்க ஒரு துணையை ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணையும் வந்து சேர்த்து வைக்குது. அப்ப இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. அப்ப என்ன சொல்றாங்க, என்ன வந்து இந்த மாதிரி என்ன வந்து ஐரோப்பால கேட்டாங்க, அமெரிக்கால கேட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து சாதாரணமா அவங்கவங்களா வந்து சேர்றது கிடையாது. அவங்கவங்க பதிவுக்கு ஏத்த மாதிரி கருமையம் தான் வந்து அவங்கள வந்து சேர்த்து வைக்குது. இப்படி இந்த பதிவுக்கு ஏத்த மாதிரி வந்து கணவனும் மனைவியும் அமையறது வந்து இறைநிலையே வந்து தேர்ந்தெடுத்து வச்சதுதான். இப்படி வந்து இல்லறத்துல வந்து இருந்துகிட்டே தான் வந்து என்ன ஒருத்தரோட பதிவுகள்ல இருக்கிற நிறை குறைகளை வந்து 2 பேருமா சரி செஞ்சு ஒத்தும் உதவியுமா வாழ்ந்து அறத்தின் வழி நடந்து நடந்து அத வந்து அறத்தின் வழி நடக்கும்போது என்ன அவங்க வந்து வீடு பேர் வந்து அடைய முடியுது. அப்ப கணவனும் மனைவியும் வந்து அத 2 பேருமா வந்து வீடு பேர் அடையணும் அப்படின்னா அத கரை சேர்க்கக்கூடிய தெப்பமா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இல்லறத்துல தான் வந்து அது வந்து இல்லறத்துல இருந்தாதான் வந்து முடியும். அப்ப அதுக்கு வந்து என்னன்னா இளமை நோன்பு காலத்திலேயே வந்து பிரம்மச்சரிய விரதத்தை வந்து கடைபிடிச்சு இல்லற வாழ்க்கையை வந்து தொடங்கணும். அப்ப இந்த இந்த இல்லற வாழ்க்கையில வந்து கணவன் மனைவி எப்படி இனிமையா வாழணும் அப்படிங்கிறத வந்து மகரிஷி வந்து இல்லறத்தில் மேன்மை அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு கவி வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இல்லம் கொண்டு பொருள்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புற பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம் நானிலமும் ஏற்கும் நெறி அப்படின்னு வந்து மகரிஷி வந்து இல்லற மேன்மை அப்படிங்கிற தலைப்புல வந்து இந்த கவி கொடுத்திருக்காங்க. அதாவது கணவன், மனைவி, பெற்றோர், குழந்தைகள் இவங்களதான் வந்து நம்ம வந்து குடும்பம்னு சொல்றோம். இதுல வந்து மனைவி, பெற்றோர், குழந்தைகளை இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இவங்க 3 பேர் அதாவது மனைவி, பெற்றோர், குழந்தைகளை இவங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குன்னா அந்த இல்லறத்தனுக்கு வாழ்க்கை துணைக்கு இருக்கு. அப்ப அதாவது அவங்க ஈட்டுற பொருள் எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியோட கவியில இருக்காம ஈட்டிய பொருள் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் என்ன கொடுத்து வாழ்ற அந்த நல்ல வாழ்வு தான் வந்து இல்லறம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்றாங்க. இதுல வந்து கணவனும் மனைவி வந்து சேர்ந்து அறம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அறம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தனக்கும் பிறருக்கும் வந்து துன்பம் கொடுக்காம இருக்கணும். அதே போல துன்பப்படுறவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யணும். இதைத்தான் வந்து உலகம் விரும்பக்கூடிய வாழ்க்கை நெறி அப்படின்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. சிலப்பதிகாரத்துல வந்து கோவலன் வந்து கண்ணகியோட வாழ்ந்த பின்னாடி என்ன பண்றாங்க கொஞ்ச காலம் கழிச்சு அந்த மயக்கத்துல இருந்து விடுபட்டு கண்ணகியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. அப்ப கண்ணகியோட என்ன பண்றாங்க கண்ணகி கிட்ட வந்து தான் செஞ்ச தவறை வந்து சொல்லி என்ன சொல்றாங்க. சொல்லும் போது அப்ப வந்து வருத்தப்பட்டு சொல்றாரு மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த மாதிரி நான் இந்த தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுக்கு கண்ணகி வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து மாதவியோட நீங்க வாழ்ந்ததுல வந்து எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல. ஆனா உங்களோட சேர்ந்து இல்லறத்துல வந்து ஈடுபட்டு அறம் செய்ய முடியல அப்படின்னு நினைச்சுதான் வந்து வருத்தப்படுறதா இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்துல வந்து குறிப்பிட்டாரு. இப்படி வந்து அந்த காலத்துல அறத்துக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல அறம் செய்யாத வாழ்க்கை வந்து நரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் வந்து தன்னோட குடும்பத்தை கவனிக்கிறதோட மட்டும் இல்லாம சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு உன்னத நிலையை வந்து இல்லறம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து அறம் செய்யறதாலேயே வந்து இல்லறம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப வந்து இல்லறம் வந்து இல்லறத்தை வந்து அறம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா எப்ப பார்த்தாலும் அறம் செஞ்சுக்கிட்டே இருந்தா போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனாலதான் என்ன பண்ணாங்க அந்த வாழ்க்கையில ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சிற்றின்பத்தையும் வந்து சேர்த்து வச்சாங்க. அதனாலேயே வந்து இல்லறம் அப்படிங்கறது ஆயிடுச்சு. இப்ப வந்து திருவள்ளுவர் வந்து தன்னோட திருக்குறள்ல வந்து இல்லறவியல் அப்படிங்கிற அதிகாரத்துல என்ன சொல்றாங்கன்னா பிரம்மச்சரியத்துல இருந்து இல்லற வாழ்க்கையில அதாவது அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னா அந்த இல்லறத்தாருடைய கடமைகள் வந்து ஒரு 11 கடமைகளை வந்து அவங்க செய்யணும் அப்படிங்கறத வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றாங்க. இத வந்து இந்த 11 கடமைகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2 விதமா பிரிக்கிறாங்க. அது எப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்து செய்யற அறம் ஒண்ணு, அதே மாதிரி வெளியில போய் செய்யற அறம் ஒண்ணு. இப்படி வந்து
அறத்தை வந்து 2 விதமா வந்து பிரிக்கிறாங்க. இப்ப பிரிச்சத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 பேருக்குமே வந்து நெறைய பொறுப்பும் இருக்கு, வேலையும் இருக்கு. அப்ப இத யார் எத செய்யறது அப்படிங்கிறத வந்து அத வந்து அதுக்கு ஒரு வந்து தீர்மானிக்கிறாங்க. யார் எத பண்றது அப்படின்னு. அப்ப அப்படி பண்ணும்போது என்னன்னா, இதுல பெண் அப்படிங்கிறவ வந்து ரொம்ப மென்மையானவள். அதனால அவ வந்து வீட்ல இருந்தே வந்து அறம் செய்யலாம். ஆனா ஆண் வந்து முரட்டுத்தனமானவன். அதனால உடல் பலமும் அதிகம். அதனால அவன் வெளியில போயி இந்த அறம் வந்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி இல்லறத்துல இருந்துகிட்டே வந்து கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து செய்யற அறம் வந்து எப்படின்னா 11 கடமைகள வந்து நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல வந்து முதல் கடமையா செய்யறது என்ன அப்படின்னா, "இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றின் நின்ற துணை" அப்படின்னு இந்த குறள்ல வந்து சொல்றாங்க. அதாவது திருமணம் செய்யறதுக்கு வந்து இல்லறத்தான் கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "நீ வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சன்னா, உன்னால வந்து இந்த 3 பேருக்கு வந்து சோறு போட முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அது யாரு அப்படின்னு பார்த்தா, பெற்றோர், மனைவி, குழந்தைகள் இவங்க 3 பேரையும் வந்து காப்பாத்தணுங்கிற அந்த பொறுப்பும், கடமையும் இருக்கிறதால, உன்னால அது வந்து அந்த கடமையை நிறைவேத்த முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் வந்து அவன் வந்து கல்யாணம் முடியும்னு சொல்லி சொல்ற பட்சத்துல தான் வந்து கல்யாணமே வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இவரு திருவள்ளுவர். அப்ப அப்புறம் அதுக்கப்புறமா என்ன கேட்குறாங்கன்னா, அது அந்த 3 பேரையும் தாண்டி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆ அதாவது படிக்கிற பருவத்துல, அதாவது அந்த பிரம்மச்சரியத்துல வந்து அந்த குருகுல கல்வியில படிக்கிற பிரம்மச்சாரிக்கு வந்து என்ன தேவையோ, அவங்க வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, அத குடுக்கணும். அப்ப அவங்க வந்து நான் வறுமையில இருக்கேன், படிக்கிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து அத வந்து குடுக்கணுமாம். ஆ அப்ப வந்து பிரம்மச்சரியரையும் அவங்களையும் வந்து கவனிக்கிற பொறுப்பு வந்து அவங்களுக்கு. அடுத்து வந்து துறவி வந்து பணம் கேட்டா, உணவு துறவி வந்து உணவு வந்து கேட்டா வந்து குடுக்கணும். அதாவது பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா வந்து 2 பேருக்கு மட்டும் தான் வந்து அந்த உரிமைங்கிறது இருக்கு. என்னன்னு பார்த்தா, இந்த பிரம்மச்சரிய காலத்துல படிக்கிறவங்களுக்கும், துறவிக்கும் மட்டும் தான் வந்து அந்த உரிமை இருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து பிரம்மச்சரிய காலத்துல வந்து அவங்க வந்து உணவு வந்து யாசகம் கேட்டு தான் அவங்க வந்து சாப்பிட முடியும். அப்ப ஆதிசங்கரர் வந்து ஒரு தடவை என்ன பண்றாரு அப்படின்னா, படிச்சுட்டு என்ன பண்றாரு, பசியோட என்ன பண்றாரு, "பவதி பிக்ஷாந்தேகி" அப்படின்னு ஒரு வீட்டு வாசல்ல நின்னு உணவு வந்து கேட்கிறாரு. அப்ப அந்த வீட்டம்மா என்ன பண்றாங்க, ரொம்ப வந்து வறுமையில இருக்காங்க. அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா, குடுக்கறதுக்கு வந்து எதுவும் இருக்கான்னு பார்க்குறாங்க. எதுவுமே இல்ல. ஆனா வந்து என்னன்னா, அவங்க வீட்ல வந்து முதல் நாள் ஏகாதசி அப்படிங்கிறத ஏகாதசி விரதம் இருந்திருக்காங்க. அதனால ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால துவாதசிக்கு வந்து அத முடிக்கிறதுக்காக ஒரு காஞ்சு போன நெல்லிக்காய தன்னோட கணவருக்காக வந்து வச்சிருக்காங்க. அப்ப வந்து இந்த குழந்தை கேட்கறான்னு சொல்லி சொன்ன உடனே என்ன பண்றாங்க, அந்த காஞ்சு போன அந்த நெல்லிக்காய அந்த குழந்தைக்கு ஆதிசங்கரர் கிட்ட குடுக்குறாங்க. அப்பதான் வந்து ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டோட வறுமை நிலைய உணர்ந்து என்ன பண்றாரு, கனகதாரா ஸ்லோகம் வந்து சொல்றாரு. அப்ப அவர் வந்து சொல்ல சொல்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, தங்க நெல்லிக்கனியா வந்து அந்த கூரைய பிச்சுக்கிட்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து அடுத்த வீட்டு பிள்ளை அப்படிங்கிறத வந்து அடுத்த வீட்டு பிள்ளைன்னு இருந்தாலுமே எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, தன்னோட பிள்ளைய போல நெனச்சு வந்து கேட்டா வந்து குடுக்கணும். என்ன கேட்குறாங்களோ அது வந்து உணவு கேட்டா குடுக்கணும். இல்ல பணம் கேட்டா குடுக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து அறம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதேபோல அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வயதான பெரியவங்கள வந்து இப்ப வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னா, வயதான பெரியவங்கள வந்து பார்த்துக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து உழைக்கிறதுக்கு வந்து தெம்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல ஒரு குழந்தை வந்து என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைக்கு என்னென்னலாம் செய்றோமோ, அதுவே வந்து பின்னாடி என்னாகும், அதுவே வந்து அந்த குழந்தையே பெரியவங்களாகி என்ன ஆகுது, பெரியவங்க தான் குழந்தையா மாறுறாங்க. குழந்தை தான் வந்து பெரியவங்களா மாறுறாங்க. அப்ப குழந்தை என்னென்னலாம் செய்யுதோ, வயதான காலத்துல பெரியவங்களும் அத செய்யும்போது, அத வந்து மனம் சுளிக்காம என்ன பண்ணணும் அப்படின்னா, அத வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அந்த பொறுப்பும் வந்து இருக்கு. அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நாம என்ன செய்றோமோ, நம்ம வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா, அதுவே வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்ப அதுவே நாளைக்கு நமக்கு திரும்பி வரும். இப்படி வயது முதிர்ந்தவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டா, நம்மளோட சந்ததி வந்து நம்மள வந்து பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி வந்து திருவள்ளுவர் வந்து அந்த இதுல சொல்றாங்க. இப்படி திருவள்ளுவர் வந்து என்ன என்ன சொல்றாங்கன்னா வந்து பிள்ளைகளால கைவிடப்பட்டவங்க, பசியோட இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிறது தான் வந்து இல்லறத்தாரோட கடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே வந்து இல்லறத்துல இருந்து செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கை உயரும். நம்ம வந்து குடும்பத்துல வந்து மாற்றங்கள் வருவத வந்து உணர முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அப்ப இல்லறத்துல இருந்துகிட்டே வந்து ஒரு கணவன் வந்து செய்யற அறத்த வந்து நம்ம வந்து இப்ப வந்து சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்து ஒரு கணவன் செய்யக்கூடிய அறம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு பெண் வீட்ல இருந்து செய்யற அறம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அதுக்கு வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாங்கன்னா, "தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல்"
தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாங்க. அதாவது வீட்டுல இருக்கிற இல்லறத்துல இருக்கிற பெண் வந்து மனைவி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பெண் வந்து விருந்தினர்கள் யார் வந்தாலும் வந்து உபசரிக்கணும். பசியோட இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும். இதெல்லாம் வந்து அந்த இல்லறத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து இந்த அறத்தை எல்லாம் வந்து சொல்லிட்டு இதெல்லாம் இந்த அறத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இந்த அறத்தை வீட்டுல இருந்து பெண்கள் வந்து செஞ்சாங்க. அப்ப இதுல வந்து அனுசூயை அப்படிங்கிற ஒரு கற்புக்கரசி வந்து நம்ம புராண கதைகள் எல்லாம் நம்ம வந்து கேட்டிருப்போம். அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து சோதிக்கிறதுக்காக நாரதர் என்ன செய்யறாரு, இரும்பு கடலையை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு வந்து இத வறுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு யாரு அவங்க அம்மா சரஸ்வதி கிட்ட வந்து நாரதர் வந்து கேட்கிறார். அப்ப சரஸ்வதி சொல்றாங்க, இது எப்படி வந்து வறுத்து கொடுக்க முடியும்? நீ வந்து என் புள்ளங்கிறத வந்து நீ வந்து எனக்கு உனக்கு இது தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் என்ன பண்றாருன்னா அதையே வந்து எடுத்துட்டு போயிட்டு லக்ஷ்மியும் பார்வதி கிட்டயும் கேக்குறாங்க. அப்ப அவங்களும் வந்து இது முடியுது, இது எப்படி பண்ண முடியும்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்ப நாரதர் என்ன பண்றாருன்னா அனுசூயை கிட்டக்க வராரு. அப்ப வந்துட்டு இந்த கடலையை வறுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டவுடனே அவ என்ன பண்றா, கடவுளை வணங்கி அந்த கடலையை வாங்கி திருப்பி கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து வறுத்த கடலையா வந்து மாறிடுது. அப்ப இத நாரதர் என்ன பண்றாருன்னா போய் சரஸ்வதி கிட்ட வந்து சொல்றாரு, உங்களால முடியாததை ஒரு சாதாரண ஒரு பெண் வந்து பண்ணிருக்கா அப்படின்னோடனே அப்ப அவங்க 3 பேருமா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா கிட்டக்க வந்துட்டு 3 பேரையும் வந்து என்ன பண்றாங்க சொல்லி அவளோட இத வந்து சோதிக்கணும். அவள வந்து அவள கிட்டக்க அனுப்பி அவள சோதிக்க சொல்லி சொல்றாங்க. அவளோட கற்ப சோதிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே 3 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, துறவிகள் மாதிரி வேடத்த போட்டுக்கிட்டு வந்து என்ன செய்றாங்கன்னா, அவங்க அனுசூயோட வீட்டு திண்ணையில வந்து வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப அவ என்ன பண்றா, சரி துறவிகள் வந்திருக்காங்கங்கிறதுனால வீட்டுக்குள்ள சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. அப்ப கூப்பிடும்போது அப்ப அவங்க 3 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 3 பேருமே வந்து 1 வருஷம் முழுக்க வந்து நாங்க வந்து விரதம் இருப்போம். வருஷத்துல 1 நாள் தான் சாப்பிடுவோம். அந்த நாள் தான் இன்னைக்கு நாங்க சாப்பிடுற நாள் தான். எங்களுக்கும் பசிக்குது. ஆனா வந்து நீ வந்து கூப்பிடுற, உன் கணவர் வந்து வெளியில போன இந்த நேரத்துல நாங்க எப்படி வீட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்கள வந்து அனுசூயை என்ன பண்றா, எல்லாத்தையும் சொல்லிட்டு, இல்ல பரவாயில்ல. அவர் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்துருவார். நீங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்ன உடனே, அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க சாப்பிட வரோம்னா, ஒரு வந்து நிபந்தனை, ஒரு கண்டிஷன் ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, நீ வந்து எங்களுக்கு சாப்பாடு போடுற அப்படின்னா, நீ வந்து உணவு பரிமாறும்போது நீ வந்து உடை உடுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அது சொல்லிட்டு அவள பாக்குறாங்க. ஆனா அவ வந்து அதுக்கு வந்து என்ன சொல்றான்னு பார்த்தா, அவ வந்து சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ம் சா போயிட்டு என்ன பண்றா, சாப்பாடு பரிமாறுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்றான்னா, அவளுக்கு வந்து கூந்தல் வந்து ரொம்ப நெறைய ஜாஸ்தி இருக்கு இருக்குமாம். அனுசூயைக்கு. அப்ப அந்த கூந்தல என்ன பண்றா, அத எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டு, அதையே என்ன பண்றான்னா, தன்னோட கூந்தல் முழுவதையும் என்ன பண்றா, தன்னோட ஆடை போல வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்றா, ஆடை போல உடுத்தி என்ன பண்றா, வந்து அவங்களுக்கு வந்து உணவு பரிமாறுறா. அப்ப அவங்க 3 பேருக்குமே வந்து என்ன பண்றாங்கன்னா, எதிர்பார்க்கல. இத எதிர்பார்க்காம இவ இப்படி வந்திருக்காளே அப்படின்னோனே என்ன பண்றாங்க, உடனே வந்து வாயு பகவான கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு "நீ வேகமா காத்த வீசு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உடனே அனுசூயை என்ன பண்றா, அவங்களுக்கு உணவு பரிமாற வந்த கரண்டியோட அவங்க வந்து வந்து அவ என்ன பண்றா அப்படின்னா, கைய உயர்த்தி என்ன சொல்றான்னா, "நான் வந்து என் கணவரோட கற்புக்கரசி. நான் வந்து பதிவிரதையா இருக்கிறது உண்மையா இருந்தா, இவங்க 3 பேருமே வந்து குழந்தைகள் ஆயிடணும்." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, வாயு பகவான் வந்து ஸ்தம்பிச்சு நிக்கிறாரு. அவங்க 3 பேருமே வந்து குழந்தைகளாகிட்டாங்க. இப்படி வந்து கணவனோட சேர்ந்து அறம் செய்யற ஒரு கற்புள்ள பெண் வந்து நினைச்சா, இயற்கைய கூட ஆட்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படியெல்லாம் வந்து அறம் வந்து அந்த காலத்துல வந்து செஞ்சிருக்காங்க. அடுத்து திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையுமே இப்படி கவனிச்சு நான் வந்து எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு நான் வந்து இப்படி நடு ரோட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. உன்னோட வருமானத்துல வந்து ஒரு பங்கு வந்து நீ எடுத்து வச்சுக்கிட்டு உன்னையும் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்து அப்படி இருந்தாதான் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் வந்து செய்ய முடியும் அப்படின்னாங்க. இப்படி வந்து கணவனும் மனைவியும் வந்து அறம் செஞ்சதுனாலேயே தான் வந்து அந்த இல்லறம் வந்து நல்லறமா இருந்தது. இதுல வந்து திருவள்ளுவர் வந்து கடைசியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருமானத்துல ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லும்போது, தன்னை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுலதான் வந்து இந்த பெண் குலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானேன்றது. அதாவது தன்னை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தன்னை கவனிக்கணும் கடைசியில சொல்றாங்க. ஆனா மகரிஷி வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகுக்கோர் ஆற்றும் கடமை முறையே முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இதுல வந்து கெடாமலும் பார், ஒன்றினால் ஒன்று அப்படின்னு சொல்லி மகரிஷி வந்து நமக்கு வந்து இப்படி என்ன தான் அவர் கடைசியில சொன்னது நமக்கு மகரிஷி முதல்ல உன்னை பார்த்துக்கோ, நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒரு இல்லறம் வந்து மலர்ச்சி பெறணும் அப்படின்னா
இந்த ஐவகை கடமைகளும் வந்து ரொம்ப முக்கியம். அதுல தான்னு முதல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அடிப்படையா 5 விஷயங்கள் வந்து தேவைப்படுது. அதுல வந்து உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். இந்த 5மே வந்து மனிதன் கிட்டக்க இருந்தா மன அமைதி வந்துரும். அதுவே வந்து அந்த குடும்ப அமைதி வந்து இருக்கும். அந்த குடும்பத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குடும்பம் வந்து அமைதியாகும். குடும்ப அமைதி, உலகம், சுற்றம், ஊர், உலகம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவடையும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குடும்பத்துல ஒரு அமைதி வந்து மகிழ்ச்சி வந்தாலே வந்து மலர்ச்சி வந்துரும். அப்ப ஒன்றினால் ஒன்று கெடாமல் வந்து இந்த ஐவகை கடமைகளையும் வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப வந்து குடும்பத்த வந்து இல்லறம்னு சொல்றாங்க. இப்ப இல்லறத்துல இருக்கிற பெரியவங்க, கணவர், குழந்தைகள் இப்படி எல்லாருமே வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இன்பத்த குடுக்கணும். இந்த உறவுகளோட கூட்டமைப்பால தான் இன்பத்த குடுக்கும்போது, அதுதான் வந்து குடும்பமாகுது. இப்ப இல்லறம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லன்னாலே வந்து இருக்கணும். அதாவது வாழ்க்கையோட வந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இல்லறம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்படி இருந்தாதான் என்ன சொல்றாங்க, அதாவது மலர்ச்சி இருக்கும். அதாவது வாழ்க்கையோட வாழணும். அப்படி வாழும்போதுதான் மலர்ச்சி இருக்கும். அப்ப அவர் சொல்ற வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தா, இல்லறத்துல இருந்துகிட்டே வந்து ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறத பின்பற்றி வாழணும் அப்படின்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. இப்ப இதுல ஒழுக்கம்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, உயிருக்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாமே வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது வந்து கடமை அப்படின்னா, நம்மள வந்து முதல்ல சரியா கவனிச்சுட்டு குடும்பத்த வந்து கவனிக்கணும். அப்புறம் சுற்றம், ஊர், உலகம் அப்படின்னு இது எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஈகை அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி செய்யறோம். அது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து செய்யணும். இப்ப இறைநிலை வந்து நமக்கு எல்லாத்தையுமே குடுத்திருக்கு. ஆனா நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. அப்ப அத போலதான் நாமளும் என்ன பண்ணோம்? இறைநிலையோட அம்சமா இருந்து என்ன பண்ணணும்? எதையும் யார்கிட்டயும் வந்து எதிர்பார்க்காம வந்து செய்யணும். அப்ப இந்த 3யும் நாம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இறைநிலையும் நாமளும் ஒண்ணு. அதனோட பிம்பமா தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா இத புரிஞ்சுக்காம தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டை வருது. ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த பொருளாதாரத்த சரி கட்டுறதுக்கு என்ன பண்றாங்க? 2 பேருமே வந்து வேலைக்கு போறாங்க. அப்படி வேலைக்கு போகும்போது வீட்ல இருக்கிற வேலைய யார் பார்க்கறது? வீட்ல இருக்கிற குழந்தைங்கள யார் பார்க்கறது? பெரியவங்கள யார் பார்க்கறது? அப்படிங்கிறது வந்து அங்க வந்து நீயா நானா அப்படிங்கிற அ ஒரு தன்முனைப்பு வந்து வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா 2 பேருமே வந்து ஒரு கொக்கிய போல அந்த பக்கமும், இந்த பக்கமும் என்ன பண்றாங்க? மாட்டிக்கிட்டு அத வந்து என்ன பண்றாங்க? அதிலேயே சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணவன், மனைவி 2 பேருமே என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குற்றம், குறை காணுதல், எதிர்பார்த்தல் அதாவது டோன்ட் கமெண்ட், டிமாண்ட்ன்னு சொல்றாங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்க வந்து விடணும். இந்த தன்முனைப்பு இந்த இத விட்டாலே என்னாகும் அப்படின்னா, 2 பேரும் அந்த வளைஞ்சிருக்க கொக்கிய யார் நீட்டி விடுறீங்களோ, யார் விட்டு குடுக்குறீங்களோ, அவங்க தான் வந்து அறிவாளி அப்படிங்கிறத வந்து மகரிஷி சொல்றாங்க. அப்ப இந்த 3 விஷயங்கள விட்டா என்னாகும் அப்படின்னா, குடும்பத்துல வந்து விட்டு குடுக்குற அந்த இது கணவன் மனைவிக்குள்ள வந்து அது தானா வந்துரும். அப்ப விட்டு கொடுத்தல் வந்தாலே பொறுமையும், சகிப்புத்தன்மையும் வந்து கூடவே வந்துரும். அப்ப இல்லறத்துல இருந்துகிட்டே வந்து கணவனும் மனைவியும் இந்த வாழ்க்கைய பின்பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, பொறுமை, சகிப்புத்தன்மையோட வாழ்ந்தாங்க அப்படின்னா, அந்த இல்லறம் வந்து மகிழ்ச்சி பெறும், மலர்ச்சியும் பெறும். அப்ப அந்த இல்லறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது அப்படியே விரிஞ்சு சுற்றம், ஊர், உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி பெறும். அப்ப அந்த மலர்ச்சி உலகளவுல வந்து மலரும் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனையோடு இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக அருமையான சிந்தனை. இல்லறத்தில் மலர்ச்சி என்ற தலைப்புல, இல்லறம் என்றாலே திருமணத்துலதான் தொடங்குது. அந்த திருமணத்துல 2 பேரும் இணையும் போது பதிவுகள் அனைத்தும் இருவருக்குமே உள்ளது. அந்த பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரிதான் வாழ்க்கை துணையும் அமையுது. இல்லறத்துல எப்படி மேன்மையா வாழ்றது என்ற இல்லற மேன்மை என்ற கவியை மகரிஷி ஐயா சொன்ன கவியை எடுத்து சொன்னீங்க. கணவன் மனைவி அறம் செய்வதாலேயே இல்லறம் என்ற பெயர் வந்தது என்று சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் கதையை பற்றி, இல்லறத்தில் இருக்கும் பெண்கள், வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்படி இல்லறத்தில் மகிழ்ச்சியோட அந்த உணவு உபசரிக்கிறத கூட எடுத்து சொன்னீங்க. திருவள்ளுவர் வருமானத்துல ஒரு பங்கு எடுத்து வைத்து தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றதையும் எடுத்து சொன்னீங்க. இல்லற மேன்மைப்பட ஐவகை கடமைகளும் முக்கியம்னு, இதனால மட்டும்தான் இல்லறத்துல இருந்து உலகம் வரை அமைதி பெறவும் முடியும்னு, இல்லறத்துல அறநெறியோட கடைபிடித்து வாழ்ந்துடும் போது அப்பதான் குடும்ப அமைதியும் பெறும், அங்க மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று இன்னும் நிறைய தகவல் எடுத்து சொன்னீங்கம்மா.
அம்மாவை அனைவரும் தவநிலையில் நின்று வாழ்த்து மகிழ்வோம்.